இதில் எவ்வளோ நேரம் எடுக்க முடியும் டென்ஷன் சொன்னால் எப்படி அப்படி நார்மல் இல்லை எப்படி கேஷுவல் ஸோ அப்போது ஒரு பாடி மெக்கானிசம் லைன் ஆஃப் ஆக்ஷன் இருக்குது பர்சன்ட் இப்போ பண்ணுவோம் நிற்கிறது உட்காரே ஒரு போஸ்ட் பண்ணுறாங்க நிற்கிற என்ன பண்ணுவோம் யாருமே ஒரு காலில் தான் வெயிட் ஃபுல்லாக ஒரு காலில் தான் யாராவே நிற்க மாட்டாங்க அப்படியே ஒரு கால் கேஷ் இருப்பான் பாட்டில் கை விட்டு இருப்பான் இல்லை கை கட்டிட்டு இருப்பான் ஸோ இதுதான் வந்து அந்த பாடியில் பேலன்ஸ்லாம் எப்படி ஒரு காலில் இந்த வெயிட் போட்டு தான் நிற்கிறதுல அப்போ இந்த காலில் சோல்டர் இறங்கி இதுதான் போஸ்ட் சொல்றது எவ்வளோ அதான் சொல்லுவாங்க தேவைன்றப்ப மட்டும்தான் நமக்கு எதுவுமே வந்து சொல்றது வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணும் நான் சொல்கிறதா உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு அடுத்து கொஞ்சம் ட்ராயிங் பண்ணி அடுத்த கிளாஸில் ஈஸியாக நிறைய ப்ராசஸ் அப்போ மேம் எப்படின்னா பண்ணுறாங்க அவங்களோட அனட்டமிலாம் படிக்கணும் பண்ணுறப்போ பெல்விஸ் எப்படி சின்னதாக இருக்கும் ஷோல்டர் ப்ராடாக இருக்கும் அப்போ என்ன பண்ணுவோம் வாக் பண்ணிக்கிறோம் ஜென்ஸோட பார்த்துட்டு ஜெனட்டிக்காக இருக்கும் பெல்விஸ் பார்ட் வந்து சின்னதாக இருக்குது அதில் லேடிஸ்க்கு பார்க்குறப்போ ஷோல்டர் வந்து ஹிப் வந்து சின்னது பெல்விஸ் பார்த்து பெருசு அதனால என்ன ஆகுனா அவங்களோட வாக் வந்து வேறு ஃபீமேல் வாக்னு சொன்னால் அது மாதிரி ஸோ இப்போ வந்து லேடிஸ் ஜென்ஸ் வாக் பண்ணுறது ஒரு பையன் மாதிரி ஒரு கேர்ள் கேரக்டர் ஆக்ட் பண்ண வச்சா நல்லா இருக்கும் ஒரு கேர்ள் மாதிரியே சாஃப்டாக இருக்கணும் பெரிய ஆக்ஷன்ஸ் நீட்டாக இருக்கணும் ஸோ இது மாதிரிலாம் நிறைய ஸ்டடீஸ் இருக்குது ஸோ ஒன்றா நம்ம பார்த்து இப்போ நான் சொன்னதில் வந்து உங்களுக்கு எது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது சொன்னதில்லை எல்லாமே ஒருத்தருக்கு ஒரு இது தோணுது இது பண்ணால் நல்லா இருக்குமே நல்லா இருக்கு சொல்கிறப்ப ஒரு தோணுது மாடல் பண்ணுறது டிசைன் பண்ணி எல்லாமே போடுது எல்லாமே சேர்ந்து தான் படம் நமக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அட்மிஷன் ஆனால் நான் சாப்பிட்றேன் நான் மாடலிங் தான் போயிருக்கேன் ஆனால் எனக்கு அட்மிஷன் ஏன்னா வந்து எனக்கு நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும் ஃபைனலாக என்ன பண்ண படத்தை தான் பார்க்க போகிறோம் அது எப்படி ஆக்ட் பண்ணி தான் பார்ப்போம்ல அதுதான் நான் ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும் அது மாதிரி சொன்னது டிசைன் பிடிச்சிருக்கு ஒரு சிலருக்கு கிளே மாடலிங் மாதிரி நல்லாயிருக்கும் பசங்க மட்டும் எல்லாருக்குமே கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் கேர்ள்ஸ் தான் நிறைய பேர் ஒரு ஸ்டுடியோவில் வந்து ஒரு லேடி தான் வந்து மெயினாக வந்து அட்மிஷன் கரெக்டாக ஸோ நம்மளுக்கு என்ன பிடிக்குதுன்னு இருக்குல்ல இப்போ வந்து ஒரு சிலருக்கு மாடல் பிடிக்கும் நான் சொல்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை யோசிச்சுருக்கேன் இது ப்ரோக்ராம் சும்மா ஜெனரல் சொல்கிறேன் ஒன்றும் தப்பா எது இருந்தாலும் சொல்கிறேன் தேடி மாடல் பண்ணுறேன் இது வசதியாக வேறு சம்பளம் கூட உட்காந்துருக்கேன் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆர்வம் என்ன சொல்லி இது வந்து நீ அதான் போகணும்னு யாருமே சொல்லலை எனக்கு அது எது இம்ப்ரெஸ் பண்ணிச்சு நான் சொல்றது அனிமேஷன் யாரு அனிமேஷன் யாரு நான் சொல்றேன் எல்லா தனித்தனி டிபார்ட்மெண்ட் சொல்றேன் எனக்கு இம்ப்ரெஸ் பண்ணது அந்த அனிமேஷன் யாரும் இம்ப்ரெஸ் பண்ணுறது அனிமேஷன் ஐ மீன் 3D அனிமேஷன் இல்லை 3D மாடல் அப்படி ஒரு இம்ப்ரெஸ் இவ்வளோ டிசைனிங் கலரில் டிசைனா மாதிரி நான் சொன்ன பாயிண்ட் ஃபஸ்ட்டு டிசைன் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் தான் 3D பண்ண போகிறோம் கிளே கம்ப்யூட்டர் அனிமேஷன்ன்றது ஆட் பண்ண வைக்கிறது அதுக்கு முன்னாடி பண்ணுறது இருக்குது அனிமேஷன் 3D மாடல் ஓகே ஸோ இதுதான் ஜென்ரல் ப்ராசஸ் இன்றைக்கி வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்து ஒரு அனிமேஷன் மூவினா எப்படி எடுக்கிறாங்க 3D போஸ்ட் ப்ரொடக்ஷன் 3ன்றது ட்ராயிங் எடுக்காங்க ப்ரொடக்ஷன்ன்றது மாடலிங்கு அதுக்கப்புறம் எடிட்டிங்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் லைட்டிங் ரெண்டரிங் கவுண்ட் அண்ட் சவுண்ட் வாய்ஸ் ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் முடிஞ்சதா ஒரு அனிமேஷன் இப்போ 3D அனிமேஷன் மூவி எப்படி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுச்சு
அதனால் அனிமேஷன் மூவி பார்க்குறது ப்ராசஸ் ஸ்டோரி அதுக்கப்புறம் தான் இது கதை இருந்தால் தான் கதையை வச்சு சினிமா மாதிரி கேமரா இருக்குது நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கேமரா வச்சு பண்ணுறாங்க. அதே மாதிரி மாயாலே கேமரா இருக்குது லாங் ஷாட்டு மிட் ஷாட்டு க்ளோஸ் ஷாட்டு எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து லிப்ஸிங்கு ஐப்ளே அந்த மூணு பார்த்து எல்லாமே ரிவ்யூ பண்ணுறாங்க. அப்புறம் ஹேர் அவ்வளோ வருது கிளாத். ஸோ இதை பற்றியான கிளாஸஸ் கிளாஸஸ் குரூப்பான ஒரு குரூப்பாக உட்காந்து ஒரு குரூப் மொபைல் யாருக்குன்னு இருக்காங்க சரி இல்லைனாலும் பரவாயில்ல இல்லை வீடு இல்லைனாலும் பரவாயில்ல கதிர நான் பேர் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அவர் வந்து அது எல்லாருமே ஒரு பார்த்தேன். அடுத்த வர சனிக்கிழமை ரொம்ப டைம் இம்பார்ட்டன்ஸ் ஸ்பீட் போகிறதால யாருமே ஸ்டடிஸ் டைம் தவிர்த்து. ஆனால் இந்த கிளாஸ் வந்து நம்ம ரெகுலராக பண்ணுறப்போ ஒரு 3 இயர்ஸ் டிகிரின்னு வெளியே போயிட்டு நம்ம அனிமேஷன் கோர்ஸே வந்து டிகிரி காலேஜ் அதுதான் நம்ம கரெக்டாக. ஆனால் என்ன வந்து நம்ம சர்டிஃபிகேட் அவங்க சர்டிஃபிகேட் யூனிவர்சிட்டியோட டைப்பில் எது இருந்தால் ஸ்கில் கோர்ஸில் நீ அந்த காலேஜில் படிச்சு போகிற பசங்களே வந்து ஒன்றும் தெரியாமலாம் இருக்காங்க. படிச்சுட்டு அங்கே இருக்க ஃபேக்கல்ட்டி டீச்சர் கரெக்டாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களும் அடி கேஷுவலாக முட்டை போயிடும். கொஞ்சம் தெரிஞ்சு எல்லாத்தையும் கொஞ்சம் தெரிஞ்சு எதுவுமே ஸ்பெஷலைஸ் நம்ம எப்படி சொல்லி கொடுக்குறோம் ப்ரொடக்ஷன் பேசுகிறோம். அனிமேஷன் மூவில் எப்படி ஒர்க் பண்ண போகிறாங்களோ அது மாதிரி நம்ம டைம் ஸ்கில் தான் பேசுவோம். எங்கே போனாலும் ஓகே இதுக்கு படிக்கணும் பிகாம் பிஎஸ்சி ஏன்னா அனிமேஷன் நான் படித்தேன் ஒர்க்கு பாருங்கன்னா ஒர்க்கு பார்த்து சேர்த்துக்கோம். அது நான் கேரண்டி படி ஸ்கில்லாக இருக்கும். அது இன்னும் டைம் இருக்குது. ஏன்னா காலேஜ் படிக்க முடிச்ச பசங்க தான் இப்போ உடனே ட்ரைனிங் கொடுத்து ஜாப் செட் ப்ளீஸ் அதோட ஃபஸ்ட்டு வந்து படி சொல்ல முடியும். அதோட சேர்ந்து இது எனக்கு கற்றுக்கே அப்படின்னு சீக்கிரம் அச்சீவ் பண்ணிட்டு ஒரு கற்றுக்க ஆரம்பிச்சு ரொம்ப ஆர்வம் ஆகிட்டு இந்த ஃபீல்ட்லேயே போகிறேன் இல்லை டிகிரி பண்ணி போகிறனால ஓகே யுவர் சாய்ஸ் யாருமே கம்பல்சரி கிடையாது. நீங்கள் வந்து உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் சொன்னது வந்து லூக்கா படம் பார்த்தோம். நாங்கள் எல்லாமே கொஸ்டின் பண்ணேன். பிரச்சனைகளை போவான் மீனாக மாறுவான் லேண்டில் அவங்க ஹியூமன் ஆகிடுவான். அது மாதிரி இந்த ஸ்டோரியில் நிறைய இருக்கும். நிறைய கொஸ்டின் பண்ணுவோம். ட்ராயிங் எந்த ஆரம்பிச்சு ஃபைனல் வந்து இன்னும் மூவியாக இருக்கும். ஸோ அதை ஸ்டடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் எல்லோரும் ஒரு ட்ராயிங் இது தெரியுது என்ன வரணும் சின்ன பொம்மைகள் சரி யானை சரி ஹியூமன் கேரக்டர் இருந்தாலும் சரி இல்லை அனிமல் கேரக்டர் இருந்தாலும் சரி இல்லை பில்டிங்ஸ் கான்செப்ட் ட்ரீஸ் சீனரிஸ் எது நம்ம ட்ராயிங்காக இருக்கலாம் கலராக இருக்கலாம் இல்லை பெயிண்ட் வெறும் பென்சில் ஸ்கெட்ச் ஆகும் இல்லை ஒரு உட்கார வச்சு யாராவது வச்சு வரையணும் ட்ரை பண்ணிட்டாலும் வரையும். இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் ஒர்க் ஆகுது தான் பேப்பர் தான் நீங்கள் வருது பேப்பரில் ஒரு வச்சு ஸ்கெட்ச் புக் இருக்குது. அதில் வாட்டர் கலர் பண்ணுறாங்க வெறும் பேப்பர் ட்ராயிங் பேப்பர் பண்ணுறது. இல்லைன்னா என்ன பண்ணாங்கன்னா A4 சைஸ்லேயே ஒரு ஜேகே ஷீட் இருக்குது. A4 சைஸ் ஜேகே ஷீட்டு இல்லை எக்ஸிக்யூட் பாக்ஸ் யூஸ் பண்ணுறது. அது மொத்தமாக வாங்கிட்டு ஒரு ஸ்கொயர் என்ன பண்ணிட்டு ஈஸியாக இருக்கும். நார்மல் நோட்டுனா அது பிரிக்க முடியாது. ஐ மீன் உரத்துக்கு வேணால் பெண்ட் ஆகும் வரையிட்டு கஷ்டமாக இல்லை இப்போ வாங்கி வரையிறது பென்சில் கலர் பண்ணுறது காசு எந்த இதுமே நோட்டு அன்ரூல் நோட்டு வாங்கிட்டு 2B அப்சார் வந்து HP வாங்க 2B 4B 2B அது ரொம்ப டார்க் ஆகிடும் 2B 4 அது மாதிரி தான் வாங்கி முந்திரி நாள் வாங்கினேன் வாங்கி இப்போதைக்கு மட்டும் வாங்கி இல்லை ஃப்ரைடேயில் வரனால ஏதாவது ஃப்ரைடே ஈவினிங் அதுக்கப்புறம் சண்டே மார்னிங் ஈஸியாக இருக்கும். சாட்டர்டே ஈவினிங் முதல் நாள் சண்டே கஷ்டமாக இருந்தால் இதை ஒர்க் பண்ணணும் பண்ணி ஃப்ரைடே ஈவினிங் இருக்குன்னா அதுக்கப்புறம் பிரேக் பண்ணி மண்டே சண்டே மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கம்ஃபர்ட் டைம் பார்ப்போம். அதுக்கு அப்படி மதர் கேட்டுருந்தாங்க அஞ்சு மணிக்கு என்ன சொன்னாங்க நீங்கள் மட்டும்
கிளாஸ் இருந்தா அது மாதிரி நீங்க கேட்ட மாதிரி கிளாஸ் செஞ்சா பாத்துட்டு சொல்றேன் சீக்கிரம் வந்துட்டா உங்களுக்கு புரியும். எனக்கு ஒண்ணும் இல்லை, உங்களுக்கு பாதியில வந்து புரியாது. அப்படி ஒரு பார்க்கலாம் சீக்கிரம் புரியாம போயிடுது. மறுபடியும் தனியாக என்ன நம்ம டைப் பண்ணிட்டே இருக்கோம், நான் சொல்லிட்டே இருக்கோம், பாதியில உங்களுக்கு புரியாது. அந்த கண்டினியூட்டி இருக்கு. அது மணி வந்தேன், மணி 6 ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு. ஆனால் நம்ம என்ன ஆன்லி ஒரு 40 மினிட்ஸ் ஆஃப் அன் ஹவர் தான் யூஸ் பண்ணி போகணும். அதில் வந்து கிளாஸ் நல்லா ஈஸியாக ஒரு 1 ஹவரில் எடுத்துடும். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணும் சிஸ்டம்ல அதை பற்றி நான் கொஞ்சம் பேசிட்டு சொல்கிறேன். ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் பண்ணி காமிக்கிற சிஸ்டமில் நீங்கள் போயிட்டு வீட்டில் ரெடி ஃபுல்லாக பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு தனியாக லேப்டாப்போ ஒரு சிஸ்டம் பண்ணால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இல்லை இங்கே இதை வந்துட்டு இங்கே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இங்கே வந்து கூட வைக்கிறோம். நான் என்ன பண்ணேன்னா ஒரு நாள் சொல்லி கொடுத்துருவேன். அதுக்கான லைப்ரரி இது ஒன்று நான் உங்களுக்கு கொடுத்துருவேன், ஒரு வீடியோ கொடுத்துருவேன் எப்படி பண்ணுறது வீடியோ. இப்போ டவுட்னா அதை பார்த்துருக்கீங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் வரப்போ ஃபோனில் என்டர்டைன் பண்ணுவோம். ஓகேங்களா, நான் ஆன்சர் பண்ணுவேன். அப்புறம் அந்த கிளாஸ் வரப்போ அதை பார்ப்பேன். அதில் ஸ்லோவாக தான் ஃபஸ்ட் ஏற்கனவே கம்ப்யூட்டர் உட்கார போட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த 12 பிரின்சிபல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அது டிராயிங் போட்டு ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் அது அனிமேட்டடாக எப்படி சூப்பராக போகிறது தான் உங்களுக்கு கிளியராக அப்படியே புரிஞ்சுக்கிட்டே செகண்ட் ஒரு கட்டுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் செய்ய வந்து பயணம் பெரிய ஓட்டமாக ஓட்டம். அப்புறம் என்ன பண்ணுவோம், கலிங் போகும். அப்புறம் மேலே உட்காந்து யாரை சப்போர்ட் பண்ணுவோம். அப்புறம் மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ண நம்ம பழகிச்சு. அப்புறமா என்ன பண்ணுவோம், அப்புறம் ஒரு கட்டத்தை தெரியும். பழக்கங்கள் ப்ராக்டிஸ் தான் வந்து அச்சீவ் பண்ணிடுவோம். எடுத்தவொடனே சரி ஓகே ஆகணும்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் போகிறப்ப தான் அதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்படி ரீச் பண்ணுவோம். ஒரு ஸ்டெப்பாக உள்ள எல்லாருக்கும் அந்த ப்ராசஸ் தான். எதுக்காக கற்றுக்கணும்னா அந்த ப்ராசஸ். ஒரு படம் வரையினா எடுத்தோட படம் வரையும் சொல்லுவோம். கை நல்லா ஃப்ரீயாக வரைய அந்த ப்ராக்டிஸ் ஆனதா. அப்புறம் ரவுண்ட் அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பால் மாதிரி ஒன்று பண்ணி அதை கண்ணுக்கு வாய் வரைக்கும் நீ பண்ண கற்றுக்கிட்டு அதை கற்றுக்குவோம். சரியா, அட்மிஷன் ஃபஸ்ட் நம்ம என்ன ப்ராசஸ் மார்னிங் டிசைன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு டிராயிங் அதுக்கான டிராயிங்ஸ் அதுக்கான கொஞ்சம் டிராயிங் எல்லாம் அது வச்சுக்கணும். அது வச்சுக்கணும். சொல்லுறது கவனிக்கிறப்பா மாடல் முடிஞ்சாலே இருக்கு. அதான் நான் கரெக்டாக ஒரு ஸ்டெப்பாக சொல்லிடுறேன். எழுதி போடல, நான் எழுதி போடல, அதுக்கப்புறம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். மாடல் பண்ண அப்புறமா உள்ள இந்த ஜாயின்ஸ் எல்லாம் பண்ணி பண்ண போதா இருக்கு. ஒயிட் போடுவேன் எது போச்சு நான் பண்ணி சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன். இங்கிலீஷ்ல சொல்லுறது இங்கிலீஷ் இதுக்கே இங்கிலீஷ் சேனல் தானே அது. எப்படி சொல்றீங்கன்னா வந்து ஜாயின்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி மூவ்மெண்ட் போடுங்க. அனிமேஷன் அதுக்கப்புறம் ரைட்டிங் எப்படி அதுக்கப்புறம் அனிமேஷன்லாம் முடிச்சு அதுக்கப்புறமா ஒரு ஸ்டோரிக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், ஸ்டோரி எதுவும் கதை இருக்கு. அதுக்கப்புறம் கேரக்டர் டிசைன் பண்ணுறோம். ரொம்ப கான்செப்ட் பண்ணுறோம். எனி டவுட்ஸ் எதாவது என்ன பண்ணணும் ரெஃபரன்ஸ் எனக்கு காமிச்ச மாதிரி